வளமுடன், வாழ்க வளமுடன். சிவபாலா சேனல் உங்களை வரவேற்கிறது. வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி. நான் உங்கள் சிவபாலா. Our main intention is learn with clarity, trade with discipline, think like a professional, grow with consistency. இந்த 4 பிரின்சிபலும் இருந்தால் தான் நம்ம ரியலாக மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ க்ரோத் ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக நம்ம க்ரோத் ஆகணும். ஒரே நாள் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. ஸோ ரியல் டைம்ல லேர்ன் பண்ணி வின் பண்ண வழியாக நம்ம பார்க்கணும். உங்களை மீண்டும் வரவேற்கும் மகிழ்ச்சி கொள்கிறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஏப்ரல் இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். For disclaimer, we are not a semi-registered analyst. This is only for educational purpose. We are not responsible for any losses. Okay? More than 15 years the field in இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்ஸ் நிறைய பிளான் பண்ணி அதை வச்சு எழுத இண்டிகேட்டர் தான் டிபிஆர் இண்டிகேட்டர். அவர் மெயின் மோட்டோ இஸ் டிபிஆர் இண்டிகேட்டர். இந்த மார்க்கெட் டிபிஆர் இண்டிகேட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். நிஃப்டி போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவாங்க. நான் டெய்லி மார்னிங் நான் போஸ்ட் மார்க்கெட்டுக்கு மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி எப்படி ரியாக்ட் பண்ண நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. பட் நம்மளுடைய ஏடிஎஸ் ஏபிஐ டிபிஆர் இண்டிகேட்டர் என்ன பண்ணும், மார்னிங் 9:20க்கு உங்களுக்கு வேணுங்கிற லெவலை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இங்க பாருங்க, இதான் நம்ம லெவல், நிஃப்டியோட லெவல். இன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுது. நம்ம இண்டெக்ஸ்க்கு போயிடுவோம். இங்க பாருங்க, டிபிஆர் இண்டிகேட்டர் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ரிவர்சல் லோ, ரிஜெக்ஷன் லோ, ரிஜெக்ஷன் ஹை, ரிவர்சல் ஹை. இதுதான் டிபிஆர் இண்டிகேட்டருடைய முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான பிளேசஸ். இன்னைக்கு மார்க்கெட்டு எங்க போய் திரும்பும் அப்படிங்கிறத உங்களுக்கு 9:20 இந்த ஏ இண்டிகேட்டர் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு திரும்ப இடம் 23,469 எக்ஸாக்டா பாருங்க, உங்களுக்கு திரும்பி இருக்கு. அதே மாதிரி ரிஜெக்ஷன் 23,698 இந்த இடத்துல, இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்த ஏரியா. ரிவர்சல் இங்க கொடுக்கல. ஏன்னா பொதுவா ரெட் டு ரெட் அடிக்கும் அல்லது பர்பிள் டு பர்பிள் பண்ணும். இன்னைக்கு நமக்கு ரிவர்சல் ஏரியா நமக்கு இங்க நடந்திருக்கு. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ரிவர்சல் நடக்கிறப்ப அதுக்குரிய கால் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். 23,400 அல்லது 23,500 அல்லது 23,600. உங்களுடைய ரேஞ்ச் இதுக்குள்ள மட்டும்தான் உங்க ரேஞ்ச் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இந்த இண்டிகேட்டரோட நீங்க ஃபர்தரா மற்ற இண்டிகேட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வால்யூம் இண்டிகேட்டரையோ அல்லது ஒரு மேக்டியோ ஒரு ஆர்எஸ்ஐயோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷனை பொறுத்து உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க திரும்புற இடம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு, 40ல கிடைச்சிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ above 40, ஸோ நீங்க பை பண்ணலாம். இந்த இடம் பாருங்க, ரிஜெக்ஷன் ஹை 80. ஸோ 80 ரீச் பண்றப்ப இங்க இதுக்கு மேல நீங்க நோவர் பையிங் ஒன்லி செல்லிங். ஸோ நீங்க 2 லெவல் வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் டிபிஆரே நம்ம அதிகம் யூஸ் பண்ணனால இந்த லெவல் வந்தாலே நாங்கள் பிளைண்டா வாங்கிடுவோம். ஏன்னா இது மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு இந்த லெவல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 23,400 கால் ஆப்ஷன் பார்க்க போறோம். 23,600 400 600 கால் ஆப்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. $23,400
3,400 ஆட் ஆகலையா? ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, பாருங்க, இதுதான் இதனுடைய லெவல் 23,400 நம்மள இந்த மணி. ஏன்னா மார்க்கெட் ரிவர்சல் இங்க நடந்திருக்குது, மார்க்கெட் ரிவர்சல் பேஸ் இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து 23,400 ரிஜெக்ஷன். ஸோ இந்த மணியோட கான்செப்ட் நம்ம இங்க வாங்குறோம். ஓகே, இப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எங்க பை பண்ண எங்க செல் பண்ண நமக்கு தெரியாது. நமக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருந்தாலும் நம்ம நம்புறது வந்து நம்மளுடைய டிபேர் இண்டிகேட்டர் தான். நான் என்ன பண்ண போறேன், போயிட்டு இங்க டிபேர் எனேபிள் பண்றேன். இங்க டிபேர் எனேபிள் பண்றப்ப இது வந்து உங்களுக்கு இப்படி ரிசல்ட் கொடுக்குது. வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? இதோட வேல்யூ 254 மேல போயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு 254 மேல போயிடுச்சு. பாருங்க, இந்த கேஸ்க்குள்ளே வரல. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்தது 23,400 உடைய வேல்யூ நமக்கு இங்க வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நடக்கவே இல்லை. ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு, இந்த இண்டிகேட்டர் வந்து நான் எழுதுனது 5 மினிட்ஸ் ரேஞ்சுக்கு தான் எழுதியிருக்கேன். இன்னும் 3 மினிட்ஸ் வச்சிருந்தா தான் இஷ்யூ ஆயிடுச்சு, சாரி. ஸோ 23,400 சிஇல உங்களுடைய பை வேல்யூ லோ வேல்யூ 265. இது எது வரல போனா 2 லெவல் போகும். பேசிக்கா கண்டிப்பா 2 லெவல் போகும். அதுக்கப்புறம் போறது நம்ம சௌரியம் தான். ரிஜெக்ஷன் டு ரிஜெக்ஷன் லோ பாருங்க, 209 to 37 அழகா போயிருக்கு. ஸோ இதுதான் டிபிஆருடைய லெவல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 23,600 நம்ம பார்க்கலாம். 23,600 பார்த்தோம்னா ஆல் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஓகே, 600 இங்க பாருங்க. இதனுடைய வேல்யூ பாருங்க, எக்ஸாக்டா இதனுடைய வேல்யூ வந்து 151க்கு வாங்க சொல்லுது. பை லோ அட் 151. It reached to 178, 197 or 22. பட் நம்ம இண்டிகேட்டர் பாருங்க, அழகா இது வந்து போயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஹை வந்தா நம்ம திரும்பிடணும். அதுதான் வந்து டிபிஆருடைய மேக்ஸிமம் டார்கெட். உங்களுக்கு நிஃப்டி சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டிக்கு டிபிஆர் பர்ஃபெக்டா நமக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டிக்குள்ள போகலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, வாட் a beautiful analysis for AITPR indicator. The rejection low 53,400, rejection high 54,100. பாருங்க, எக்ஸாக்டா உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. நீங்க பை லோ 53,633, then target 1, target 2, target 3. So all level hit. So we are waiting for up to reversal levels or rejection level. Then we took the entry. If you get confident, first நீங்க டிபி நல்லா அனாலிசிஸ் பண்ணி டிபிஆர் கூட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க கூட பேசும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்க வேண்டியது 53,500 சிஇ பார்க்கலாம். 53,500 சிஇ, 53,500 400 சிஇ நம்ம பார்க்கலாம். எடுத்துருந்தோம் 53,000. பேங்க் நிஃப்டி 53,500 பார்ப்போம். 53,500 ஆட் பண்ணிக்கலாம்.
53,500. 53,000. ஆப்ஷன்ஸ் அப்படிங்க ஆட் ஆயிருக்கு, அதை பார்க்கணும். Right. T 55,000. 53,500 பார்க்கலாம். 53,700. 53 எத்தனை இருக்கு பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம விஷயம் Nifty 53,500. Calling it get okay. பாருங்க 53,500 உங்களுடைய பை வேல்யூ 1,300, உங்களோட டார்கெட் 1,200. எக்ஸாக்டா பாருங்க, பர்பிள் டு பர்பிள், இது சூப்பரா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டியோட நம்மளுடைய டிபிஆருடைய லெவல்ஸ். இது 920க்கு ஜென்ரேட் ஆகிடும். இன்னொரு இது பார்க்கலாம். 53,500 போட்டிருக்கோம். 53,700 போட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகணும். $3,700. பாருங்க, இதோட பை லோ வேல்யூ வந்து 9 to 8, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. இது ரிஜெக்ஷன் டு ரிஜெக்ஷன் எக்ஸாக்ட் அப்படின்னு. ஸோ டிபிஆர் பவர் பற்றி நீங்கள் அனைவரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புதுசாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் சென்செக்ஸ் டேட்டா வந்து டிலே ஆகி தான் வருது. அது சப்ஸ்கிரைப் பண்ணணும். பட் சென்செக்ஸோடைய இன்னைக்கு தான் எனக்கு கால்ஸ்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன் பண்ணேன். இங்கே பாருங்க, இதுக்கும் பாருங்க ஒர்க் ஆகுது. டிபிஆர் ரிஜெக்ஷன்லோ ரிவர்சல்லோ 74,000 வந்து ரிவர்சல் ஆகும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆயிடுச்சு. அவருடைய டார்கெட் ரிவர்சல் ஹை தான். ஸோ உங்களோட ரேஞ்ச் இதுதான். ஸோ ஒரு நாளைக்கு மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுற ரேஞ்சை வந்து உங்களுக்கு டிபிஆர் பர்ஃபெக்டாக கொடுத்துரும். நம்மளுடைய 74,800 கால் ஆப்ஷன் வாங்கி நம்ம பார்க்கலாம். எப்படி இது சென்செக்ஸ்க்கு நம்ம டிபிஆர் ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம Sensex 74,700 எடுத்துக்கலாம். டிப் டன் த மணி. ஓகே, 74,700. ஓகே, ரிவர்ஸ் லோ பிரைஸ். இங்க பாருங்க, இந்த வேல்யூ பாருங்க, பவரை பாருங்க. 145 to 646. இங்க வந்தாலே திரும்புவாங்க, அடிச்சு சொல்லலாங்க. இங்க வந்தா திரும்புவோம். அதான் ரிவர்சல் ரிஜெக்ஷன் உள்ள டிபிஆருடைய பவர். ஸோ நம்ம டிபிஆர்ல சென்செக்ஸ்ல 74,700 சிஏ பார்த்துட்டோம். அதேமாரி நம்ம இன்னொரு கால் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன இருக்குது? 75,200 பார்ப்போம். 75,200 கால் ஆப்ஷன்ஸ். பாருங்க, இது பை லோ 53 rupeesக்கு வாங்க சொல்லுது. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. பட் நமக்கு எக்ஸாக்டா பாருங்க, ரிஜெக்ஷன் ஹை வேணும். நீங்க வந்து நம்ம வெளியே வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும்னா நீங்க வந்து உங்க மைண்டை வந்து நீங்க செட் பண்ணணும். எனக்கு இத்தனை பாயிண்ட் கிடைச்சா போதணும். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கறது வந்து டிபிஆர் 100% டிபிஆர் பாயிண்ட் ஹிட் ஆகும். அதுக்குரிய ஸ்டாப் லாஸை நீங்க பிளேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் போது நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் நாளை காலை வந்து நான் ப்ரீ மார்க் ரிப்போர்ட் சந்திக்கிறேன்.
ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் முழுக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் வரைவேன். பட் 9:20 தான் டிபிஎல் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு பிங்க் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, எங்களுக்கு டிபிஎல் லெவல்ஸ் கொடுக்கணும், டெஃபினட்டாக நான் கொடுப்பேன். நீங்கள் ஃப்ரீ டெமோக்கு கான்டாக்ட் பண்ணோம்னா என் நம்பரை நோட் பண்ணுங்க, 8487979756. உங்களை மீண்டும் வரவேற்பு மகிழ்வுகிறேன். ட்ரேட் வித் சிவபாலா சேனல் உங்களை வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.